ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கும் நாளைக்கும் உரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குற போர்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் படித்தது என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா, எந்தெந்த போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றத ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழில் நம்ம +2 வரைக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் புக் வைஸ் படித்து முடிச்சிட்டோம். நீங்கள் அடுத்து 6th to 10th ஓல்டு தமிழ் புக் படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம சிலபஸில் இருக்கிறது மட்டும் ஓல்டு புக்கில் படித்தா போதும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு கொஷின் பார்க்க சொன்னேன். இப்போ நம்மளுக்கு 12th வரைக்கும் முடிச்சதுனால அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். அது போக யூனிட் வைஸ் இப்போ தமிழ் 7 யூனிட். இப்போ யூனிட்டில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ டாபிக் வைஸாக வீடியோஸ் போடுறாங்க. நிறையா சேனல்ஸ் போடுறாங்க. இப்போ சுரேஷ் அகாடமியில் கூட ரெகுலராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாபிக் வைஸாக தமிழ் படிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி படிக்கலாம். நாம் புக் வைஸும் படிக்கணும், சிலபஸில் இருக்க டாபிக் வைஸும் படிச்சிருக்கணும். தமிழ் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. சிலபஸ் மாற்றினக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுத போகிற எக்ஸாம். ஸோ நம்ம புக் வைஸாகவும் படிச்சிருக்கணும், சிலபஸில் இருக்க டாபிக் வைஸாகவும் ஃபுல்லாக பார்த்துருக்கணும், ப்ரீவியஸாக நடந்த கொஷின்ஸும் பார்த்துருக்கணும். அதே மாதிரி நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துருக்கணும். ஏன்னா இலக்கணம் இப்போ இலக்கியம்ன்றப்போ நம்ம கொஷினை ரீட் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நற்றிணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, ஏதோ சாதாரணமாக சிறுபஞ்சமூலத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி, இல்லை சிறுபஞ்சமூல நூலின் ஆசிரியர் யார், முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம கொஷினை ரீட் பண்ணுறப்போவே தெரிஞ்சிடும். பட் இலக்கணத்துக்கு ஒரு கொஷினை ரீட் பண்ணுறோம்னா நம்ம 4 ஆப்ஷன்ஸையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ சந்திப்பிலை, இப்போ இக்கு எங்கே வரும், இத்து எங்கே வரும் அப்படின்றப்போ நம்ம 4 ஆப்ஷனையுமே ரீட் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு டைம் எடுக்கும். இப்போ கொஷின் பேட்டர்ன் மாறுறப்போ நம்ம டைம் அதிகமாக எடுக்கும். 85 கொஷின் இலக்கணம்ன்றப்போ நம்மளுக்கு கொஷின் இப்போ நம்ம யோசிப்போம் கொஷின் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. பட் டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். நீங்கள் புக் வைஸ் படிச்சுட்டு சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு தமிழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு ஏதோ ஒரு அகாடமியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம தமிழுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்க பேட்டர்ன் படி பார்த்தா 1 hourக்கு மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்துருக்கணும். இன்றைக்கி 2, நாளைக்கு 2. நான் அந்த லிங்க் கொடுத்துட்றேன். அதில் போயிட்டு எல்லா கொஷின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற டைமில் 2 இல்லை டெய்லி கூட உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் பார்க்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டெய்லி கூட ஒன்று பார்த்துருங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோக்கு கீழேயும் அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதில் இருக்க கொஷின் பேப்பரெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு லேப்டாப்பில் வச்சுக்கோங்க. இல்லை ஃபோன் இருந்தால் ஃபோன்லேயே கூட வச்சுக்கிட்டு ஃப்ரீ டைமில் அதை பாருங்கள். ஸோ தமிழ் யூனிட் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள், இல்லை புக் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று டச் பண்ணிவிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் 4 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருக்கணும். ஆப்டிடியூட் 6th, 7th, 8th, அதுக்கப்புறம் 9th மென்சுரேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மென்சுரேஷன் டாபிக் கொஞ்சம் கஷ்டமான டாபிக். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th, 7th இருக்க மென்சுரேஷன் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ், ஏன்னா ஃபார்முலாஸ் அதிகமாக வரும். ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சுட்டா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். ஸோ ஃபார்முலாஸ் இருக்கிறனால 6வது 7வது ஸ்கூல் புக் சம்ஸில் இருக்க அளவியல் அந்த டாப்பிக்கில் இருக்க ஸ்கூல் புக் சம்ஸை பார்த்துட்டு ஃபார்முலாஸ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுங்க. இன்றைக்கும் நாளைக்கும் 6வது 7வது. அடுத்து 8th, 9th இருக்கிறது அடுத்த நம்ம ஷெடியூலில் பார்த்துக்கலாம். அது போக மென்சுரேஷன் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸில் நீங்கள் பார்க்குற டாப்பிக்லேருந்து என்னென்ன சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சு அதை சால்வ் பண்ணி பாருங்கள். மேக்ஸ் எனக்கு இப்போ நீங்கள் மேக்ஸுக்கு ஏதோ ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டாக இந்த சேனல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே மேக்ஸ் நானாக சால்வ் பண்ணி தான் பார்ப்பேன். சால்வ் பண்ணி பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு மட்டும் லாஸ்ட் டைம் நான் கிருஷ்ணபால 500 சம் சீரிஸ் பார்த்தேன். இப்போ நான் திருப்பி டாபிக் வைஸ் பார்க்குறதுனால எந்த சேனல் பெஸ்ட்டாக இருக்கும், டாபிக் வைஸ் குயிக்காக ஒரு டாபிக் எடுத்தோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது பெஸ்ட்டு சேனல் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளாக பார்க்குறப்ப கொஞ்சம் டைம் அதிகமாகுது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு சேனல் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எக்கனாமிக்ஸில் 12th எக்கனாமிக்ஸில் 2 லெசன், இன்றைக்கி ஒரு லெசன், நாளைக்கு ஒரு லெசன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம 11th, 12th எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டியது. ஏன்னா எக்கனாமிக்ஸில் நிறைய கொஷின்ஸ் வரும். முன்னாடி எக்கனாமிக்ஸ்லாம் ஒமிட் பண்ணி போயிருந்திருப்பீங்க. இப்போ டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் 2யும் சேர்த்து 20 கொஷின்றப்போ நம்மளுக்கு அதிக கொஷின் வர பார்ட்டாக ஆயிடுச்சு எக்கனாமிக்ஸ். ஸோ அதனால் 12த்தையும் ஒமிட் பண்ணிடக்கூடாது. வேரியல் பொருளாதாரம், 12th எக்கனாமிக்ஸ், தேசிய வருவாய், இன்றைக்கி ஒரு லெசன், நாளைக்கு ஒரு லெசன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருங்க. அந்த கிளாஸை நடத்தி ஏதோ ஒரு சேனலில்
1 ஹார்லேயே 1.5 ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே கம்மியாகவே அந்த ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லெசனை ரீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மக்கப் பண்ணி புக் பேக் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு பாலிட்டியில் செவன்த் பாலிட்டியில் ஃபஸ்ட் டேர்மில் வந்து சமத்துவம், அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் மாநில அரசு. நமக்கு வந்துட்டு சிலபஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த 3 லெசன் வந்து முக்கியம். ஊடகமும் ஜனநாயகமும் அது வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் டேர்மில் வந்து நுகர்வோர் சம்மந்தப்பட்ட ஒரு லெசனும் பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு லெசனும் இருக்குது. அதையும் நான் இதில் ஆட் பண்ணலாம்னு நினச்சேன். ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கவர் ஆகாது. ஆனால் ஆல்ரெடி வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறனால நான் வேணான்ட்டு அதை வந்து அடுத்த ஷெடியூலில் கொடுத்துக்கலான்ட்டு விட்டேன். ஸோ நீங்கள் வந்து 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் இதை வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. 3 லெசனும் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 12th எக்கனாமிக்ஸு. ஸோ இன்றைக்கி ஒரு லெசன், நாளைக்கு ஒரு லெசன். அடுத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதிகமாக டைம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக படித்த 10th ஜியாகிரஃபி, 10th ஹிஸ்ட்ரி அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கேப் விட்டதுனால மறந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிவிஷன் உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு அதை ரிவிஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்துட்டு டெஸ்ட்டை ஒமிட் பண்ணாமல் ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 1 மந்த்லேயே 2 மந்த்லேயே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஓகேவோ அதை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 4 மாதம் தான் டைம் இருக்குது. நமக்கு எல்லாம் சாலிடாக பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் இருக்குது. ஸோ வந்து தயவு செஞ்சு 4 மாதத்துக்குள்ளே நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்னதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். டாடா பை.